ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதுவும் இல்லாமல் வெளியே அலைச்சலும் ஜாஸ்தி, கல்யாணம்லாம் இருந்ததுனால போட முடியல சரியா. இந்த மாதிரி நாக்கு சொல்லட்டுற மாதிரி மாடு இருந்தால் கட்டுத்தரைக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாக்கு சொல்லட்டுறதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ இது வளர்த்துறோம், சின்ன வயசுலேருந்தே அது வளர்த்துறோம் அப்படின்னா அது நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் இதை வித்துடலான்னு தான் இருந்தது. கட்டுத்தரையே சொல்லட்டி போடு அப்படி நாக்க சொல்லட்டிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் வச்சுட்டேங்க. ஆனால் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் வீடியோ போடல, ஏன் லைவ் வரலன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்குட்டி மயில் எப்படி இருக்குது, கொஞ்சமாவது டெவலப் ஆகியிருக்கா என்னன்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கயலுக்கு இப்போ கீட்டோசிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. கயல் கண்ணுக்குட்டி குடித்தாலும் ஃபஸ்ட்டே விட்ருவோம். 2 கம்ப் ஃபஸ்ட்டே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பாலெல்லாம் மிஷின் போட்டு கறப்போம். அப்போவும் கொஞ்சம் மடியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தலைச்சீத்து மாட்டு கண்டிப்பாக கீட்டோசிஸ் ப்ராப்ளம் வரும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தோம். அது போக இந்த ஏஆர்பிசி ரெக்டு இதில் மருந்தெல்லாம் ஊற்றிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், தாலியில் தண்ணி மட்டும் இது அப்படி குடிச்சிட்டு தவிடெல்லாம் வச்சிருது. அக்கட்டையே தான் நிற்கும். தவிடு தண்ணியெல்லாம் குடிக்கிறது இல்லை. அதே மாதிரி கோந்தால வக்கிப்புல்லு தட்டு எது போட்டாலுமே கொஞ்சமாக தான் சாப்பிட்டு அப்படியே வச்சிருது. மேல்கிட்ட அப்படி தான் சாப்பிடுது. எதாக இருந்தாலும் தண்ணி நல்லா குடிக்காத மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இழைச்சி போச்சு. கயல் கண்ணு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இழைச்சிச்சு. இந்த மாடெல்லாம் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்கள். கையிலும் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு தலைச்சீத்துக்கு கண்டிப்பாக கீட்டோசிஸ் வரும். கீட்டோசிஸ்னால் என்னென்னு கேட்கல. அதுதான் சுகர் ப்ராப்ளம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லோ சுகர் மாதிரி. அதுக்கு சர்க்கரை ஒரு வேளைக்கு அது தண்ணி குடிக்கிறப்ப அரை கிலோ போடலாம். அப்புறம் மருந்தும் ஊற்றலாம். சுகருக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நாங்கள் ஏஆர்பிசி இதெல்லாம் தான் ஊற்றிட்டுருக்கோம். அப்புறம் சர்க்கரையை கரைச்சி வாயில் ஊற்றி விட்ருவோம். இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் கண்ணுக்குட்டி எப்படி நிற்க வச்சுருக்குன்னு. நாம் கண்ணுக்குட்டியை பார்த்த டாக்டர்கிட்ட கேட்டோம். நாமக்கல் கூட்டிகிட்டு போகலாம், உள்ள ஸ்கேன் பார்த்தா ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாமக்கல் கூட்டிகிட்டு போனாலும் யூஸ் இல்லை, இதுக்கெல்லாம் ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க, ரேடியேஷனோட இது அதிகம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஸ்கேன் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதே வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு நாங்கள் 5 மருந்து ஊற்றிட்டுருக்கோம். டோனோ பூஸ்ட்டு, மல்டி ஸ்டாரு, இன்னும் 2-3 இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. சோடியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அந்த படுத்து பார்த்திங்கன்னா பெட் சோர் வந்துருச்சு. 2 பக்கமும் தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு அப்படியே. அதுக்கு தனியாக வேப்பெண்ணெய் இதெல்லாம் போட்டு விட்ருக்கோம். இப்போ டாக்டர்கிட்ட வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். கண் ஆனால் நல்லா பால் குடிச்சு நல்லா ஊறிடுச்சுங்க கண். எங்களால் அப்படி எழுப்பி கொடுக்கவே முடியல. எழுந்திரிச்சு அப்படியே உழுகுது, தூக்கியே நிறுத்த முடியல. கால் குழம்புல பேலன்ஸே இல்லை. அது நிற்க வச்சா கால் சுத்தமாக ஃபுல்லாக நடுங்குது. முதலாவது நடந்துச்சு, இப்போ அதோடய வெயிட் அதனாலேயே பியர் பண்ண முடியல என்னன்னு தெரியல, நடக்கவே மாட்டேங்குது. அதனால் டாக்டரை கூப்பிட்டு அந்த இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அயன் டானிக்கு, கால்சியம் டானிக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கண்ணுக்குட்டிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்டளை போட்டு இந்த மாதிரி நிறுத்த சொன்னாங்க. டாக்டர் தான் இந்த ஐடியா கொடுத்தது. கண்ணுக்குட்டியோட ஹைட்டு கட்டளை கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த கயிற்று கட்டளை நடுவில் நிறுத்திட்டிங்கன்னா அந்த காலை வச்சு அது படுக்காமல் நின்றுட்டே இருக்கும்ல. நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சமாவது அந்த பேலன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேணால் நம்ம அது என்ன பண்ணலாங்கிறத பற்றி முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் காலையிலேருந்து வேலை செஞ்சு அந்த கட்டலெல்லாம் ரெடி பண்ணி இப்போ கண்ணுக்குட்டிக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். கையலுக்கும் பார்த்திங்கன்னா தீனி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மருந்தெல்லாம் ஊற்றி விட்டாச்சு. சர்க்கரை தண்ணி, ஏஆர்பிசி இதெல்லாம் ஊற்றிட்டோம். கீட்டோசிஸ் ப்ராப்ளம்னால இதெல்லாம் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க டாக்டர்ஸு. நம்ம மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. கையல் மருந்தே குடிக்காதுங்க. பாருங்கள் எப்படி தான் இருக்குது உடம்பு அப்படின்னு. எப்படியோ அதுக்கெல்லாம் மருந்து ஊற்றி விட்டாச்சு. அந்த அக்கானால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் பிடிச்சி எப்படி மருந்தெல்லாம் ஊற்றி விட்டுட்டோம். இது சர்க்கரை தண்ணிங்க முடி கம்முன்னு குடிச்சிருச்சு. மருந்து வச்சுருக்கு, அது குடிக்கவே மாட்டேங்குது.
இது வந்து கண்ணுக்குட்டிக்கு மருந்து கொடுக்குறக்கு பாருங்கள். டோனோ பூஸ்ட் இருக்குல்ல, டோனோ பூஸ்ட் வந்து 5 ml கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, 10 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சிரஞ்சில் எடுத்து டோனோ பூஸ்ட்டு, மல்டி ஸ்டாரு எல்லாமே இப்போ கொடுக்குறோம். எல்லா விட்டமின்ஸும் கலந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரணமாகிறதுக்கு எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அயன், கால்சியம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எல்லாமே இப்போ வந்து கொடுத்துட்ருக்கு. கண்ணுக்குட்டிக்கு மட்டும் 5-6 மருந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். சொல்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கெடாரி கண்ணுங்கிறதுனால இல்லை, கண்ணுக்குட்டி வந்து இனி நல்லா இதாகுமா என்னென்னு பார்க்குறதுக்கு தான் சோடியம் பாஸ்பரஸ் போட சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு, கொஞ்சமான அளவு தண்ணி அது கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டு சிரிஞ்சில் எடுத்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கும் வந்து வாய் வழியாகவே மருந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எலும்பு போனெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிறதுக்கு, ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. இன்ஜுரின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜான்ஸ் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அது ஒரு மருந்து சின்னதாக சிரப் மாதிரி, அது ஒரு 20 சொட்டு. இது எல்லாத்தையும் கலந்து கண்ணுக்குட்டிக்கு ஊற்றி விட்டோம். இப்போ பாருங்கள், அது நிற்கிறக்கே ரொம்ப சிரமந்தான் படுது. தலையை ஒந்திரிச்சு தான் வச்சிட்ருக்கு. ஆனால் கண்ணுக்குட்டி நல்லா ஊறி இருக்குங்க, ஆக்டிவாக தான் இருக்குங்கிறாங்க டாக்டர்ஸ் கேட்டால். இனி அதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியல. இன்னும் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறோம். சாமிக்கிட்டேயும் ப்ரே பண்ணிவிட்டு எப்படியும் நல்லாயிடுச்சுன்னா சரி. எல்லா மாடுகளுக்கும் மதியானத்துக்கு வந்து வைக்கப்பில் இல்லை, தட்டு எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு தட்டே நறுக்கி வச்சிடலான்னு தட்டு நறுக்கி வச்சுட்டேங்க. எல்லா மாடும் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் உள்ளே கட்டிட்டு ஃபாகர் போட்டு விட்டு அதுக்கப்புறம் போட வேண்டியதான். இதான் அந்த அக்கா எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த இன்ஜுரின்னு ஒரு இது டாக்டர் ஜான்ஸ் இது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சொட்டுக்கு இதாக ஊற்றிட்டு அந்த சோடியம் பாஸ்பரஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதையும் தான் ஊற்றுறோம். போனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஆர்த்தோடாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் தான் சொன்னாங்க, அந்த மாதிரி மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருந்தால் கூட அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த குழாம்பு வந்து மடக்கி வச்சுக்குது. பின்னாடி பாருங்கள், பின்னாடி காலில் குழாம்பெல்லாம் மடக்கிட்டு தான் நிற்குது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டேங்குது. அது எப்படியாவது இந்த மாதிரி நின்று பழக்கினா கூட நின்றுடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். நின்றுச்சுன்னா பரவாயில்லைங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி நான் இப்படி தான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் இந்த டைம் வந்து முகூர்த்த சீசனுங்கிறதுனால கல்யாணமும் நிறையா இருந்தது, கொஞ்சம் உடம்புக்கும் நல்லா இல்லாதனால கண்டினியூ பண்ண முடியல. கையல் பார்த்திங்கன்னா வைக்கப்பில்லை விட தட்டு வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அதனால அதுக்கு தட்டு தான் நறுக்கி வச்சிட்ருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக லைவ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.